Hi, Uncast viewers. Welcome back to another video. ஸோ ரீசெண்டாக நம்ம ரினால்ட் ட்ரைபரோட 2025 ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் பார்த்துட்டு இருந்தோங்க. ஸோ அதுக்கு காம்படிட்டராக இருக்கக்கூடிய வெஹிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மாருதியோட எர்டிகா அண்ட் கியாவோட கேரன்ஸ் தான். கேரன்ஸில் கூட ரீசெண்டாக அப்டேட் கொடுத்துருந்தாங்க. பட் எர்டிகா ஸ்டில் ரிமைன் சேமாகவே நமக்கு இருந்துருந்துச்சு. பட் சைலண்டாக மாருதி வந்துட்டு இதுலேயுமே நமக்கு அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த 2025 எர்டிகாவில் என்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க, இதோட ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டிசைனிங் வைஸ் சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நமக்கு சேம் டிசைன் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்டிங் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் வரக்கூடிய ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் தான், ஃபாக் லேம்ப் எல்லாமே நமக்கு ரிமைன்ஸ் சேம் தான். ஸோ பம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த குரோம் ஃபினிஷில் போயிருக்கு. ஸ்கிட் பிளேட்ஸ் எல்லாமே நமக்கு சேம் டு சேம் டிசைனாக தான் இருக்குது. டிசைனிங் வைஸ் அப்கிரேடுங்கிறது எதுவும் கொடுக்கல. இன்டீரியரில் ஏசி வென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை சின்ன சின்ன அப்கிரேட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. சைடு லுக்கும் நமக்கு வீல் பேஸ் எல்லாமே சேம் தாங்க. 2740 mm வீல் பேஸில் அதே மாதிரியே தான் இந்த வெஹிக்கிளை உருவாக்கியிருக்காங்க. பட் லென்த் வைஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா 4395 mm இருக்கும். இப்போ 4435 mm, ஒரு 40 mm ஒரு லாங்கர் எர்டிகாவாக இப்போ இந்த வெஹிக்கிள் நமக்கு இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ரியர் ட்ரெயில் செக்ஷன் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர் லுக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நியூ ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. பழசில் வந்துட்டு இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இப்படி போயிட்டு இதுலேயே டிப்பில் வர மாதிரியான ஒரு ஸ்பாய்லர் செட்டப் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ இந்த இடத்த கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி கொண்டு போயிட்டு ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்பாய்லராக கொடுத்துருக்கு. டிசைனிங் வைஸ் நல்லாவே இருக்குது. ஸோ வாங்க அப்படியே பாருங்கள் நீங்களும். மறுபடி டாப் வேரியண்ட்ல இருக்கக்கூடிய ரியர் டிஃபாகர், வைப்பர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துருது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த குரோம் லைன்ஸ் அப்படியே நமக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பேஜிங்கை பொறுத்த வரைக்கும் எர்டிகா பேஜிங் அண்ட் சுசுகியோட பேஜிங் எல்லாமே எனக்கு வந்துருது. டெய்ல் லைட்ஸ் எல்லாம் சேம் டிசைன் தாங்க, அந்த ஒரு எல் ஷேப்டு டெய்ல் லைட்ஸ் தான். ஸோ இது எர்டிகா லான்ச் பண்ணும்போது பேசிட்டு இருந்தோம், வால்வோ இன்ஸ்பயர்டு ஒரு டெய்ல் லைட்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியே தான் நமக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் ஸ்கிட் பிளேட் டிசைனும் சேம் தான். 4 பார்க்கிங் சென்சார்ஸ், ரிஃப்ளெக்டார்ஸ் இதெல்லாமே நமக்கு வந்திருக்கு. அண்ட் கேமரா இந்த இடத்துல நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா வந்து இந்த இடத்துல நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 209 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ரோமே ஆக்டிவாக இருக்கும் போது 7 பேர் போகும்போது உங்களுக்கு 209 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில் ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேடிங் மாதிரி கொடுத்து கீழேயுமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது நமக்கு. ஏன்னா இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி வந்து அண்டர் த சீட் தான் வரும். ஸோ இதுக்கு கீழேயுமே நீங்கள் எதுவும் டூல்ஸ் இல்லை வேறு எதுவும் வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். மேலேயுமே நீங்கள் இந்த மாதிரி பேடிங் போட்டு வச்சுக்கலாம். அதாவது பார்சல் ட்ரேக் போல இந்த இடத்துல வர மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் 5 பேர் தான் போறீங்க, உங்களுக்கு அதிகமான லக்கேஜ் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கும் போலாமே இந்த சீட்டை நீங்கள் மடக்கி கூட விட்டுக்கலாம், 2 சீட்டையும். ஸோ அப்படி மடக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் எனாமஸான ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 45 லிட்டர் கொள்ளளவு இருக்கக்கூடிய வகையில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 185 mm வருதுங்க. வீல்ஸ் எல்லாமே 15 inch வீல்ஸ் தான். ஸோ எர்டிகாவை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட்லேருந்து 15 inch வீல்ஸ் நம்ம கொடுக்குறாங்க. டயர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் 185/65 ப்ரொஃபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வேரியன்ட் வருதுங்க. LXi, VXi, ZXi அண்ட் ZXi ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கூட இருக்க பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் ZXi ப்ளஸ். ஸோ இந்த வெஹிக்கிளில் LXi, VXiயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டீல் வீல்ஸ் வரும். ZXi அண்ட் ZXi ப்ளஸில் அலாய் வீல்ஸ் வந்துடுது. அண்ட் இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் இன்ஜின் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமமாக 103 PS ஆஃப் பவரும் 137 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிள் நமக்கு சிஎன்ஜியுமே அவைலபிளாக இருக்குது. சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் VXi, ZXi வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. பெட்ரோலில் சிஎன்ஜியில் வந்து மேனுவல் மட்டும்தான். ஆட்டோமேட்டிக் வந்து VXi, ZXi ப்ளஸ் 3லையுமே ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டராக நமக்கு கொடுக்குறாங்க. மைலேஜ் எல்லாத்தோட கேள்வியுமே இருக்கும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலுக்கு 20.51 km/லிட்டரும், சிஎன்ஜிக்கு 26.11 km/லிட்டர் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க மாருதி சைட்லேருந்து. நமக்கு ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு 14-15, ஹைவேஸ்ல எல்லாமே 17 வரைக்கும் எர்டிகாவில் எடுக்கிறவங்க இருக்காங்க. பெட்ரோலுக்கே சொல்கிறேன். அதனால் 16 அப்படிங்கிறது ஆவரேஜாக எர்டிகா பெட்ரோல் நமக்கு கிடைக்கும். சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 22 வரைக்கும் தாராளமாக நமக்கு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் இது. ஸோ இன்டீரியர் லுக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பேஜ் காம்பினேஷன் தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ டேஷ்போர்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் லைனு, டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உட்டன் டெக்ஸ்சர் ஃபினிஷில் போகிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதே LXi, VXi வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளேனாக கிரே கலரில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ZXi ப்ளஸ் அண்ட் ZXi ரெண்டுலேயுமே இந்த மாதிரி ஒரு உட்டன் பேட்டர்னில் கொண்டு போயிருக்கு. நல்லாவே இருக்குது. ப்ளஸ் இந்த டாப் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு லெதர் வேப்டு ஸ்டேரிங் வீல் வித் ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் டெக்ஸ்சர் எல்லாமே நமக்கு அப்படியே கொண்டு போயிருக்காங்க. எல்லாமே நல்லாவே இருக்குது. ப்ளஸ் க்ரூஸ் கண்ட்ரோலுமே இந்த 2025 அப்டேட்டில் நமக்கு வந்திருக்கக்கூடிய அடிஷ்னல் ஃபீச்சருங்க. இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருக்குது. ஸோ ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட்ஸ் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டேன். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட்டுக்கான கண்ட்ரோலு, அந்த கீழே பார்த்தீங்கன்னா கால் நோட்டிஃபிகேஷன்ஸ், அதுக்கான ஆன் ஆஃப் கண்ட்ரோல் சுவிச்சஸ் எல்லாமே இங்கே நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு VXi வேரியண்ட்லேருந்தே நமக்கு வந்துடும். டாப் வேரியண்ட்டில் மட்டும் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து அடிஷ்னலாக ரைட் சைடு வர மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க.
இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஜிட்டல் பிளஸ் அனலாக் தாங்க. ஸோ லெஃப்ட் சைடு வந்து டாக்கோமீட்டர், ரைட் சைடு வந்து ஸ்பீடோமீட்டர் இருக்க மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. சென்டர் எம்ஐடி டிஸ்பிளே இருக்கு. அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே நாப் வச்சு தான் மாற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, நல்லாவே இருக்கு நமக்கு. அண்ட் ஏசிஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸ் வந்துருது. ஸோ இன்ஃபோடைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் மாடலில் நமக்கு வந்துட்டு ஸ்மார்ட் பிளே ப்ரோங்கிற இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேரியன்ட் வரைக்கும் ஸ்மார்ட் பிளே வரும், இல்ல ப்ரோ ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா 4 ஆர்கிமி ஸ்பீக்கர்ஸ் இந்த டாப் வேரியன்ட்ல நமக்கு வந்துருதுங்க. ZXஐக்கும் ZXஐ பிளஸுக்கும் உள்ள ஃபீச்சர் அப்கிரேடுங்கிறது இதுதான். இன்ஃபோடைன்மெண்ட் வந்து ஸ்மார்ட் பிளே ப்ரோங்கிற இன்ஃபோடைன்மெண்ட் வித் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ் சப்போர்ட் இதுல வந்துட்டு பிளஸ் ஆர்கிமி ஸ்பீக்கர்ஸ் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே நமக்கு இதுல வந்துடும். இது இல்லாம அடிஷனல் ஒரு ஃபீச்சர் 2025 அப்கிரேட்ல கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா PM 2.5 ஃபில்டர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ்க்கு நமக்கு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இமேஜஸ்ல காமிக்கிறேன். ஸோ அது பாத்தீங்கன்னா ஒரு பியூர் வென்டிலேஷன் காத்துற மாதிரி நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா 12 வோல்ட் USB போர்ட் இதெல்லாமே நமக்கு வர மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு போதுமான லெவல்ல இருக்கு. மேல சன்வைசஸ்ல பாத்தீங்கன்னா மிரர்ஸ் இந்த சைடு வந்துருது, இந்த சைடு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் நமக்கு இருக்கு. அண்ட் டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு 4 பவர் விண்டோஸ், எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட் வாங்கணும் சுவிட்சஸ் அண்ட் ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் இந்த டேஷ்போர்ட்ல நான் பார்த்தா இன்னொரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுவிட்ச் கியர்ஸ்ல சின்ன டிஃபரன்ஸ் இருக்குங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 3 சுவிட்ச் மட்டும் இருக்கும். இப்போ ரியர் ஏசி வந்து செப்பரேட்டா கொடுத்துருக்கனால அதுக்கான ஒரு சுவிட்ச் செப்பரேட்டா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ரியர் ரோ போயிட்டு அங்க ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எர்டிகாவோட செகண்ட் ரோவில் இருக்கேங்க. ஸோ இந்த லெவலில் வந்து கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குங்க. ஸோ நம்ம வந்து சீட் ரெக்ளைனிங் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குமே இந்த சீட் நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியும். அதனால் நீங்கள் 5 பேர் தான் போறீங்கும் போது செகண்ட் ரோ பேசஞ்சருக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளான ஒரு லெக் ரூம் வச்சுக்க முடியும் இன்னுமே. அண்ட் டோர் பேக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஒய்டான ஒரு டோராக இருக்குங்க. ஓப்பனிங்கும் நல்லாவே இருக்கு. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஒரு பவர் விண்டோ சுவிச்சஸ், சில்வர் கலர் டோர் ஓப்பனர்ஸ் எல்லாமே வந்துருக்கு. இந்த மேகசின் ஹோல்டர் மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட்டுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா மேகசின் ஹோல்டர் ஆப்ஷன் எல்லாமே நமக்கு வந்துருது. ஸோ இந்த 2025 அப்டேட்டில் இருக்கக்கூடிய மேஜரான அப்டேட்ஸே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரோக்கு தான் நான் சொல்வேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸுங்க. ஸோ இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ரூஃப்ல ஒரு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த தடவை வந்து இந்த டிரைவர் ஆர்ம்ரெஸ்ட்டுக்கு பேக்லேயே ஏசி வென்ட்ஸ் வர மாதிரி நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கான சுவிட்ச் தான் வந்து நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்துருந்தோம். ஸோ செகண்ட் ரோக்கு செப்பரேட்டா, தேர்ட் ரோக்கு செப்பரேட்டா சைட் மவுண்டரா வர மாதிரியான ஏசி வென்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷம் வரைக்கும் 12 வோல்ட் போர்ட் இருந்துச்சு. பட் இப்போ வந்து டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதனால் வரைக்கும் நமக்கு ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ 2025 அப்டேட்ல ஆர்ம் ரெஸ்ட் எடுத்துட்டு சென்டர் பேசஞ்சருக்கு செப்பரேட்டான ஒரு ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பரான 3 பேருக்கான ஹெட் ரெஸ்ட் கொடுத்து ஒரு ப்ராப்பர் 7 சீட்டர் இந்த தடவை இந்த எர்டிகா வந்து அவங்க உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ கம்ஃபர்டபுள் வைஸ் எர்டிகாவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஸ்பேஷியஸான வெஹிக்கிள் தான். அதில் எதுவுமே குறை சொல்ல முடியாது. அண்டர் டை சப்போர்ட் நமக்கு ஓகேவா தான் இருக்கு. ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிளாட் ஃப்ளோராக தான் போயிருக்கு. அதனால 3 பேர் உட்கார முடியும். லீனா இருக்கவங்க 3 பேர் தாராளமாக கம்ஃபர்டபுளாக அதில் உட்கார முடியும். ஸோ வாங்க அடுத்து தேர்ட் ரோ போயிட்டு அங்கே எப்படி கம்ஃபர்ட் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தேர்ட் ரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த எர்டிகாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல்லாக இந்த சீட்டை மடக்கிட்டு போக முடியாது. அதை ஸ்லைட் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். ஸோ அதனால் இதை இப்படி மடக்கிட்டு ஃப்ரண்ட்டில் நவுத்தி விட்டோம்னா உள்ளே போகிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் வச்சிருக்கோம். எனக்கு லைட்டாக அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த செகண்ட் ரோ வந்து நம்ம இன்னுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா தேர்ட் ரோலையும் கம்ஃபர்டபுளாக 2 பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகலாங்க. தலை ஒன்றும் அந்த அளவுக்கு இடிக்கல. அண்ட் அந்த அப்டேட் சொல்லியிருந்தது வந்து நமக்கு இந்த சைடு ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. 2 ஏசி வந்து செப்பரேட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபேன் கண்ட்ரோலும் நமக்கு இங்கேயே வர மாதிரி இருக்கு. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா USB டைப் சி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. பழசில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நமக்கு 12 வோல்ட் இருக்கும். இப்போ டைப் சியாக நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஹேண்டில்ஸ் இதெல்லாமே வந்துடுது. இந்த லாஸ்ட் ரோ பேசஞ்சருக்குமே செப்பரேட்டான 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கல் எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் தான். ஸோ அது கம்ஃபர்டபுள் வைஸும் சரி, சேஃப்டி வைஸும் சரி நல்லாவே இருக்கும். அண்ட் கேபின் லேம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே செகண்ட் அண்ட் தேர்ட் ரோக்கு காமனாக இங்கே ஒன்றும் ஃப்ரண்ட்ல ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுலேயுமே அப்டேட் தாங்க சொல்லுவோம். ஸோ இந்த 2025 அப்டேட்ல பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ங்கிறது ஸ்டாண்டர்ட் அந்த எர்டிகா நமக்கு வந்துருது. அது மட்டும் இல்லாமல் ABS, EBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறையவே சேஃப்டி ஃபீச்சர்ஸ் லோடராக இந்த 2025 அப்டேட் எர்டிகா வந்து நமக்கு இருக்கு. ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எர்டிகாவோட ப்ரைஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகி தாங்க இருக்கு. 9,10,500 LXI வேரியன்ட் ஆரம்பிக்குது. எக்ஸ்ஷோரூம் ரேட் மேனுவல் சொல்கிறேன். டாப் வேரியன்ட் நம்ம கூட இருக்கக்கூடிய டாப் ZXI ப்ளஸோட மேனுவல் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12,500,000 அந்த ரேஞ்ச் வருதுங்க. ஆன் ரோட் காஸ்ட்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபா வரைக்கும் இது போயிடுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ZXI வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 14 லட்ச ரூபா தக்கன ஆன் ரோட் காஸ்ட் வருது. அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் கூட வருது. மேனுவலில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக் போறீங்கும் போது இதுலேருந்து ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம கூட வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்கலா எர்டிகால டார்க் கன்வெர்ட்டர் கொடுக்குறாங்க. அதனால பிரைசிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா நமக்கு போகும். ஸோ மேனுவலை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 அப்டேட்ல இந்த எர்டிகால வந்திருக்கக்கூடிய ஃபீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம PM 2.5 ஃபில்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் ஏர் ஃபில்டர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசைனிங் வைஸ் இந்த ஏசி வென்ஸ் எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ரியர்ல பாத்தீங்கன்னா ஸ்பைடர் லுக் இதெல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா சேஞ்சாக கொடுத்துருக்காங்க. பட் ஃபீச்சர்ஸ் வைஸ் அப்படி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ZXக்கும் ZXX ப்ளஸுக்கும் சின்ன சின்ன ஃபீச்சர் அப்கிரேட் தான் வருது. அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஓரியா சொல்லணும்னா நமக்கு வந்துட்டு ஸ்டேரிங் வீல் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த லெதர் ராப்ட் ஸ்டேரிங் வீல் வித் அந்த உட்டோட அசன்ஸ் அதெல்லாமே வந்திருக்கு. அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோடைன்மெண்ட் வந்து அதில் ஸ்மார்ட் பிளே இல்லை ஸ்மார்ட் பிளே ப்ரோங்கிற வேரியன்ட் கொடுத்துருப்பாங்க. அது 8 இன்ச்சு 10 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் அந்த ரேஞ்சில் இருக்கும் நமக்கு. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆர்கிமிஸ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. PM 2.5 ஃபில்டர் அண்ட் லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆட்டோ ஹெட்லாம் ஃபாலோமி ஹெட்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் வருது. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது TPMS டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த வருஷத்துல இருந்து இந்த 2025 அப்டேட் எர்டிகால டாப் மாடல் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கும்போது 15 லட்ச ரூபா தக்கன வருது. ZXX சைட்ல இருந்து இதுல பார்க்கும்போது இந்த ஒரு 10 ஃபீச்சர்ஸ் தக்கன நமக்கு டிஃபரன்ஸ் ஆகுது. இதுக்கு 1 லட்ச ரூபா கூடங்கிறது நமக்கு தேவையான போலாம். இல்லாட்டி ZXX ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ இதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். லைக் பண்ணிட்டு எர்டிகா வாங்கணும்னு விருப்பப்படக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.